நிமிஷம். இந்தா வாங்கிக்க. என்ன பாக்குற? நம்ம புருஷன் ட்ரெஸ் தான். நல்லா சூடு போட்டு அயன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா வாங்கிக்க. ஒரு காலத்துல நானே துவைச்சு நானே அயன் பண்ண துணி என் கையால துவைச்சதான் அவருக்கு பிடிக்கும். அதனாலதான் அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தப்போ இதை விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த ரோஹிணி வாங்கிக்க. என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பார்த்து பயந்துட்டியா? வீடு தேடி வந்தவங்களை கூட வான்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம வாசல்ல நிக்க வச்சிருக்க. இப்ப கூட நானும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேன் ரோஹிணி. ஆனா இந்த ட்ரெஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி விரும்பி போடுவாரு. அதனால்தான் நானே என் கையால துவைச்சு காய வச்சு அயன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்கிக்க. பத்திரமா எடுத்து வைனா. வாங்கிக்க ரோஹிணி. அவரு வந்தோடனே நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. நீ சொல்ல வேணாம், உன் முகமே சொல்லிடும். வரட்டா? எனக்கு புரியலங்க. லெஃப்ட் சிக்னல் விழுந்தா ரைட்ல திரும்புறீங்க, நோ என்ட்ரி இருந்தா ஃபுல்லா ஸ்பீடா போறீங்க. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? கஷ்டப்பட்டு அந்த மேரேஜ் சென்டருக்கு போய் ஒரு நல்ல சம்பந்தத்தை புடிச்சிட்டு வந்தா அதை விட்டுட்டு அந்த ஆசிரமத்துக்காரங்கிட்ட போய் பொண்ணு கேட்டிருக்கீங்களே. இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பா? சம்பந்திமா, அந்த பொண்ணு யாரு? நம்ம பொது எதிரி சாந்தியோடைய ஃப்ரெண்டு. உங்க தம்பிய நீங்களே சாந்தி பக்கம் தள்ளினீங்கன்னா நாளைக்கு உங்களை யார் சப்போர்ட் பண்ணுவா? என் தம்பி எனக்கு சப்போர்ட்டா இருப்பான். அவருக்கு பிடிச்ச பொண்ணு கேக்குறதுல என்ன தப்பு? எனக்கு எல்லாமே தப்பா தான் படுது. டென்ஷன் ஆகாதீங்க ஸ்ரீனிவாசன் சார். உங்களுக்கு தான் என் தம்பியை பத்தி நல்லாவே தெரியும்ல. அவனுக்கு எதிராக நான் ஏதாவது பண்ணேன்னா அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான். அவன் கூடிய போய் தான் அவனை நம்ம திசை கொண்டு வர முடியும். எனக்கு ஸ்ட்ரெயிட் டிரைவ் தான் பிடிக்கும். நீங்க என்னெல்லாமோ சொல்றீங்க, எனக்கு எதுவும் பிடிப்படல. என் தம்பி விஷயத்தை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன். சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கங்க. நான் வரேன். அம்மா, சாப்பாடு தயாராயிடுச்சுமா. கொஞ்சம் இரு, தம்பி வந்துட்டோம், சேர்ந்து சாப்பிடுறோம். சரிங்கம்மா. தம்பி வந்துட்டான், சாப்பாடு எடுத்து வை. சரிங்கம்மா. ஷாம், வாப்பா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். பசிக்குது, சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு.
என் மேல இருக்கிற கோவம் தெரியுது. அந்த கனடா பொண்ணு உன்கிட்ட கேட்காம பேசினது தப்புதான். உன் மனசை புரிஞ்சுக்காம போயிட்டேன். அது உணர்ந்ததுனால தான் உமா வீட்டுக்கே போய் பொண்ணு கேட்டேன். எனக்கு என் தம்பி நல்லா இருக்கணும், அது போதும். அதுக்காக தான் நான் லக்ஷ்மண் சார் வீட்டுக்கு போய் உமாவை பொண்ணு கேட்டேன். இனிமே முடிவு அவங்க கையில தான். அக்கா, என் கல்யாண நாளை நீ கண்ணா பண்ணான்னு குறிக்கிற. என்னப்பா சொல்ற? ஆமாக்கா, நீ அந்த கன்னடா பொண்ணை கேட்டதும் தப்பு, இப்ப போய் உமாவை கேட்டதும் தப்பு. ஏன்? பின்ன என்னக்கா, இத்தனை நாளா நான் உமா கிட்ட பழகினதே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் பழகினு ஆயிடும்ல. இருக்கட்டுமே, உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, உமாவுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அப்ப யாராவது பேசிதானே ஆகணும். சரி, உனக்கு பசிக்கலனாலும் அக்காக்காக சாப்பிட வா. வாங்க கார்த்திக், வாங்க அர்ஜுன், உட்காருங்க. என்ன திடீர்னு எங்களை ரெஸ்டாரண்ட்ல வர சொல்லிருக்கீங்க? சொல்றேன். பேரர் சார், ஸ்வீட் ஐட்டம் என்ன இருக்கு? கேசரி அல்வா, பாதாம் அல்வா, பிஸ்தா அல்வா, பாசந்தி சார். என்ன சாப்பிடுறீங்க? சார் சாப்பிட்றதுலாம் இருக்கட்டும் சார், முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. முதல்ல ஸ்வீட், அப்புறம் தான் நியூஸ். சரி, ஓகே. என்ன கார்த்திக் சாப்பிடலாம்? பாசுந்தி 3 பாசந்தி எடுத்து ஓகே சார். சரி, இப்போச்சு என்னன்னு சொல்லுங்க. என்னோட சஸ்பென்ஷன் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நல்ல விஷயமாச்சே, வெரி குட் சார். மறுபடியும் என்ன அதே போஸ்டிங்ல போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். லாயர் கிட்டையும் சாந்தி கிட்டையும் இதை ஏற்கனவே சொல்லிட்டேன். சாப்பிடுங்க. சார், ஒரு விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு நாங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கோம். தேங்க்யூ. இப்ப மறுபடியும் உங்களுக்கு வேலை கிடைச்சது உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். அர்ஜுன், போலீஸ் உத்தியோகத்துல இதெல்லாம் சகஜம். நான் இப்ப சொல்ல வந்த விஷயமே அபிராமி, கந்துவட்டிக்காரன், சீனிவாசன், இவங்க 3 பேர் கூட்டணியில நிறைய ரகசியங்கள் இருக்கு. அது என்னங்கறத சீக்கிரமா நான் கண்டுபிடிப்பேன். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ஆனா உங்களோட உதவி எனக்கு அப்பப்ப தேவை. கண்டிப்பா சார், நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நாங்க ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கோம். ம். இன்னொரு முக்கியமான விஷயம் சார். ம். இந்த அபிராமி பத்தின ஆபரேஷன்ல சாந்திக்கு எதுவும் ஆகாம பாத்துங்க. கண்டிப்பா. சாந்திக்காவை கார்த்திக் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். என்ன பாக்குறேன்? ஒரு அதிசயத்தை பாக்குறேன். நான் அதிசயமா? சிச்சா, அப்படி சொன்னா அதிசயத்துக்கே அசிங்கம்ல. பின்ன மனுஷங்க கிட்ட இருக்க வேண்டிய பாசம் உன்கிட்ட புதுசா முளைச்சிருக்கே, அதத்தான் அதிசயம் சொன்னேன். என்ன பாசம்? யார்கிட்ட பாசம்? தம்பிக்கு பொண்ணு கேட்டு தாம்பூல தட்டோட போயிருக்கியே. ஏன் தம்பிக்கு நான் பொண்ணு கேட்கலனா ஊர்ல வரவ போறவளா கேப்பா?
ஏன் தம்பி மேல நான் அக்கறை காமிக்கிறது அதிசயமா? அது அக்கறை இல்ல அபிராமி, பயம். உன் தம்பி உன்னை விட்டு போயிடுவானோன்னு பயம். பயமா? எனக்கா? மத்தவங்கள பயமுடுத்துறது தான் எனக்கு பொழுதுபோக்கே. இல்ல மறந்துட்டியா? உன் மாமனார் ஆர்கே, மாமியார் உன்கிட்ட ஒட்டாத கார்த்திக், உன் மதன் மாமா, அவரோட புது சம்சார ரோஹிணி, அப்புறம் உன் பட தளபதி அர்ஜுன், எல்லாரும் பயந்தீங்களே. எப்படி அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்க? நீங்கெல்லாம் பயந்து தானே ஏன் புருஷன ஏன் வீட்டுக்கு அமிச்சிங்க? ஓட்ட பந்தயத்துல முன்னுக்கு போற மாதிரி இருந்த உன்ன நாங்க முந்திட்டோம். அத மறந்துடாத. மறக்கிறதா? நானா? நான் அதை மறக்க மாட்டேன். முடிஞ்சு போன கதைய முந்தானில முடிய போறியா? எது முடிஞ்சு போன கதை? அதை நான் மறுபடியும் ஆரம்பிப்பேன். எப்படி ஆரம்பிக்கிறது, எங்க ஆரம்பிக்கிறது, என்ன தலைப்பு கொடுக்கறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இத பாரு சாந்தி, உன்கிட்ட உறவுங்க நிறைய இருக்கலாம், ஆனா என்கிட்ட யாருமே இல்ல. என்ன அழிச்சாவது உங்க எல்லாரையும் அழிக்காம நான் விட மாட்டேன். நீ இப்ப சொன்னியே ஷாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, உமாவை பொண்ணு கேட்டு போறது, இதெல்லாம் fill in the blanks. ஒரு மார்க் கேள்வி. என்னோட 100 மார்க் கேள்வி என்ன தெரியுமா? மதனை எப்படி மறுபடியும் எனக்கு சொந்தமாக்கிக்கிறதுங்கிறதா அந்த கேள்விக்கான விடை. மதன் எனக்கு வேணும். அதை நிச்சயமா நான் நடத்துவேன். நடக்காதது நம்புறதுல உன்னை விட்ட ஆள் கிடையாது. சாந்தி, நீ படிச்சவ தானே? உன்கிட்ட இந்த டிவோர்ஸ் ஆன கார்த்திக்க நீ எப்பயாவது தொட்டிருக்கியா? சரி விடு. ஓ, நிழலாத அவன் மேல பட்டிருக்கா? அப்படி விரதா இருந்த உங்களுக்கே ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்தா 10 வருஷம் என் புருஷனோட வாழ்ந்தவ நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு? என்ன பதிலே காணோம்? உன்னால பதில் சொல்ல முடியாது. நல்லா யோசி. நல்லா யோசிச்சு நான் சமாதானம் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லு. நான் இந்த ஆட்டத்தை இப்பவே விட்டுடுறேன். இத பாரு சாந்தி, நீ உன் புருஷனோட சேர்றத நான் தடுக்கல, அதே மாதிரி நான் என் புருஷனோட சேர்றத நீ தடுக்காத. தடுத்தாலும் நான் விட மாட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். உமா, திடீர்னு எங்க அக்கா இப்படி உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆமாப்பா, நானும் நினைக்கல. என் புருஷன் வேற மேரேஜ் சென்டர்ல போய் போட்டோ பார்த்தாருன்னு உடனே குழம்பிட்டேன். ஆனா அவர் அந்த மாதிரி ஆளு இல்ல, கொஞ்சம் கோவக்காரரு, அவ்வளவுதான். போதும் போதும், நீங்க தான் மெச்சுக்கணும் உங்க புருஷனை. உங்க அக்கா பூ பழத்தட்டோட வீட்டுக்கு வந்ததும் நான் ஷாக் ஆயிட்டேன். கொஞ்ச நேரம் என்ன நடந்ததுன்னு எனக்கே புரியல. மற்றவங்களை குழப்பறதுல எங்க அக்கா பெரிய எக்ஸ்பர்ட். அதுக்கு இல்ல ஷியாம், என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது. என்ன நடந்ததுமா? உங்க அக்கா எங்க வீட்டுக்கு வந்தது இருக்கட்டும், ஆனா எங்க அப்பா தம் பேர்ல இருக்கிற சொத்தை இப்ப என் பேர்ல மாத்துறதுக்கு லாயரை கூப்பிட்டு இருந்தாரு. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னதுப்பா? அத்தா, நீங்களே யோசிச்சு பாருங்க. 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. அங்க என் போட்டோ கொடுத்துருக்காங்க. அந்த சம்பந்தத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உமா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட சம்பந்தம் பேச போயிருக்காங்க. அங்கதான் எங்க அக்காவோட மைண்ட் எனக்கு தெரியுது. என்னது? வெளியிலயும் எனக்கு பொண்ணு பார்த்து அதே டைம்ல உமா வீட்டுக்கு போய் உங்க வீட்லயும் பொண்ணு கேட்டு நமக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி நம்மள பிரிக்கணும்னு அவங்க பிளான் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. எக்ஸாக்ட்லி ஷாம், நானும் அதான் நினைச்சேன். நான் ஒன்னு சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. எதுக்கு எடுத்தாலும் அக்காவே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. ரம்யா, உங்க அக்கா மேல உனக்கு பாசம் ரொம்ப அதிகம். அதுதான் உன்னை இப்படிலாம் பேச வைக்குது. ஒரே ஒரு விஷயம் தனியா போய் யோசிச்சு பாரு, என்ன உண்மைங்கிறது உனக்கு நல்லா புரியும். உமாவை ஆரம்பத்துல இருந்து உங்க அக்காவுக்கு பிடிக்கல. அப்புறம் ஷாமுக்கு உமாவை ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்லி பார்ட்னர்ஷிப்ல வந்து சைன் பண்ணாங்க. அவங்களோட ஒரே நோக்கம் என்னன்னா உங்க தம்பி எப்பவும் அவங்களோடயே இருக்கணும்.
அதுக்காக வேற ஒரு பொண்ணெல்லாம் பார்க்க ட்ரை பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஒத்து வரல. இப்போ ஷாமும் உமாவும் பிரிய மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிறாங்கம்மா, புரிஞ்சுக்கோ. இப்ப நம்ம எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இத பாருங்க உமா, எப்படி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறது உறுதி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது நடக்கும்போது நடக்கட்டும். பட் இப்ப நம்ம கான்சென்ட்ரேஷன் எல்லாம் சில்க் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கணும். இதெல்லாம் நான் ஃபாரின் போயிட்டு வந்து பேசிக்கலாம். இப்ப நம்ம சாப்பிடலாம். ஆண்டி சாம்பார் ஊத்துங்க ஆண்டி. மதன், மதன் எனக்கு வேணும். அந்த திவ்யா சாவுக்கும் அபிராமிக்கும் சம்பந்தம் இருக்கு. மை காட். மதன் என் புருஷன், நீங்க என் மாமனார். நான் கோர்ட்டுக்கு போன டைவர்ஸ் வாங்குவேன் மாமா. ஆனா இந்த தாலியை விட மாட்டேன். அது மட்டும் இல்ல, உங்க மகனையும் விட மாட்டேன் மாமா. மதன் இப்படி அடைஞ்சே தீர்வுங்கிறாளே, அதுக்கு என்ன வேணா செய்வாளோ? ஏற்கனவே ஒரு கொலைக்கு உடந்தே இருந்தா சொல்றாங்க. பயமா இருக்குதே. அந்த கைதி, கந்துவட்டி, அபிராமி இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு? அதை கண்டுபிடிச்சாகணும். என்னங்க யோசனையா இருக்கீங்க? பால் சாப்பிடுங்க. சில மனுஷங்க அவங்களோட போக்கு இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. யார பத்தி நினைச்சு இப்படி மனசு போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? வேற யாரு? எல்லாம் அந்த அபிராமியை பத்தி தான். இப்பயே அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, அந்த அபிராமி சாந்தியை பார்த்து அடாபடியா வாக்குவாதம் எல்லாம் பண்ணிருக்கிறான். அவளோட அட்டகாசம் அதிகமாகிட்டே போகுது. ஏதாவது செய்து அவளை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். முதல்ல அதை செய்யுங்க, அப்பதான் எல்லாரும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்.